அன்பான வணக்கம் நேயர் நெஞ்சங்களே, நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே குமார் சான்றா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் தமிழ் எஃப்எம். சினி செய்திகள். ராயன் படத்தின் முதல் விமர்சனம் படத்தை பார்த்த கலாநிதி மாறன் சொன்னது. சென்னை தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. முக்கியமான போட்டிக்கு களமிறங்கிய ஐலானை விட கேப்டன் மில்லர் வசூலில் கொஞ்சம் டல்லடித்ததாகவே கூறப்பட்டுள்ளது. சூழலி இப்படி இருக்க தனுஷ் இப்பொழுதுதான் ராயன் படத்தை இயக்கி நடித்திருக்கிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் அந்த படமானது ஜூலை 26 வெளியாகிறது. இந்நிலையில் கலாநிதி மாறன் படத்தை பார்த்து விட்டதாக கூறப்படுகின்றது. கோலிவுட் சிறந்த நடிகர்களின் ஒருவரானவர் தான் தனுஷ். கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தை நடித்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இருந்து அந்த படம் பெரு எதிர்பார்ப்போடு வெளியாகியுள்ளது. கலவையான விமர்சனத்தை பெற்றது. எனவே கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என்று முடிவில் இருக்கும் தனுஷ் தனது 50வது படத்தை தானே இயக்கி நடிக்கிறார். படத்துக்கு ராயன் என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மான் இசை அமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றது. நட்சத்திரம் கூட்டம். இப்படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள். தனுஷுடன் காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிஷன், அபர்ணா, துஷார, விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ்ராஜ், செல்வராகவன் என ஏகப்பட்ட பேர் களமிறங்கியிருக்கிறார்கள். பெரும் ஸ்டார் காஸ்ட் என்பதால் இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இப்போதே எழுந்திருக்கின்றது. இந்த மாதம் 26 படமானது திரையரங்கில் வெளியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. நன்றி.